போக முடியாது. 92, 93ஆம் ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை இப்பொழுது விவரித்தால் சரியாக இருக்காது. அப்பொழுது நாங்கள் எல்லாம் அறிவாலயத்திலேயே படுத்து காத்திருப்போம். அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற திரு குணசேகரன், வெல்டிங் மணி போன்றவர்கள் நாங்கள் அங்கேயே முழு நேரமும் திரு சைதை கிட்டவர்களோடு இருக்கும்போது எங்களுக்கு இரவு உணவு, விடியற்காலை தேநீர் போன்ற வசதிகளை தந்து எங்களை அற்புதமாக பாதுகாத்த ஒரு அதிசயமான செயல் வீரன், ஒரு மிக சிறந்த செயல் வீரன் சிக்கல்ராஜ். அந்த சிக்கல்ராஜ் அண்ணா அறிவாலயத்தின் பாதுகாவலர் என்பதை கடந்து தொண்டர்களின் பாதுகாவலராகவே இருந்தார். நான் 2014 இறுதியில் மாவட்ட கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றதும் ஒரு அதிர்ச்சி தகவல். 2015 தொடக்கத்தில் சிக்கல்ராஜ் மறைந்து விட்டார், காணாமல் போய்விட்டார் என்றார்கள். உண்மையில் ஒரு வார காலம் நாங்கள் எங்கே எல்லாமோ தேடி இறுதியாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஒரு சவக்கிடங்கில் இருந்தார். அவரை எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தாரிடம் தந்து அவருடைய இறுதி சடங்கு முழுமைக்கும் நாங்களே இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் இணைந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று 16வது நாள் ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி நாங்களே எங்கள் குடும்பத்து நிகழ்ச்சியை போல ஒட்டுமொத்தமாகவே ஒரு திமுக நிகழ்ச்சியாகவே அது இங்கே நடைபெற்றது. நான் கார்த்திகா பற்றி அவருடைய விளையாட்டு பற்றி கேட்டறிந்து கொண்டிருந்த போது நண்பர் ஹரி சொன்னது அதிசயமாக இருந்தது. அண்ணா கார்த்திகா யார் தெரியுமான்னு கேட்டார். யார்ப்பாண்ண? உங்கள் நண்பர் சிக்கல்ராஜின் பேத்தினார். அப்போ எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவிட முடியாதது. ஒரு சிக்கல்ராஜ் மட்டும் உங்களுக்கு தாத்தா இல்லை, சுப்பிரமணியம் ஒரு தாத்தா தான்.